வணக்கம். இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் செல்வா அவர்களை சந்தித்து பேசப் போகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். தேர்தல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சர்ச்சை வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து இத்தனை சதவிகித வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்று சொன்னார்கள். 4 கட்ட தேர்தல் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6% வாக்குகள் வந்து கூடியிருக்கிறது. அது எண்ணிக்கையில் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கோடி வாக்குகள் அதிகமாக பதிவானதாக கணக்குகள் காட்டுகிறது. இதுல சந்தேகம் வந்து நீதிமன்றத்திற்கு போகும்போது பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து வருகின்ற 24ஆம் தேதிக்குள் நீங்க அந்த கணக்கு என்ன என்பதை சொல்லணும் அப்படிங்கிறாங்க. நீதிமன்றம் தலையிட்டால் கூட இது எந்த அளவுக்கு வந்து எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக அமையும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு புறம் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் மீது ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது எதிர்கட்சிகளுக்கு. ஏன்னா தேர்தல் பத்திர விவகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த அந்த உத்தரவின் பேரில் தான் பல உண்மைகள் வெளியில வந்தது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எதிர்கட்சிகளுக்கு சாதகமா அமைய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு? பொதுவா தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை வந்து மிகுந்த ஐயப்பாடுக்குரிய விஷயமா மாறிவிட்டது. அது வந்து எதிர்கட்சிகள் அல்லது இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து என்னன்னா தேர்தல் ஆணையத்தை குறை சொல்லக்கூடிய வகையில வந்து என்னன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தேர்தல்கள்ல இவிஎம் மிஷினை பயன்படுத்துவது வந்து 1998 இருந்து நம்ம தேர்தல்களை பயன்படுத்தி வரோம். இன்னைக்கு 2024. இவ்வளவு ஆண்டு காலத்துல தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் கால வாக்குப்பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கையை கொடுப்பதுல தாமதம் வந்து இந்த 2024 தேர்தல் இப்போ இருக்கிற தேர்தல் தான் நடந்திருக்கு. அப்போ இந்த எண்ணிக்கை கொடுப்பதுல காலதாமதம். 2வது வந்து பெர்சன்டேஜ் தான் கொடுத்தாங்களே கண்டி வாக்கு ஆண் வாக்காளர்களோ பெண் வாக்காளர் எவ்வளவு வாக்காளர் இந்த விவரங்கள்லாம் கொடுக்கவே இல்லை. இது வந்து ஒரு பலத்த சந்தேகத்தை வந்து தேர்தல் ஆணையத்தினால் உருவாக்கி இருக்கின்றது. நமக்கு எப்படி வந்து இந்திய நாட்டினுடைய குடிமக்களாகி நமக்கு எப்படி தேர்தல் ஆணையத்தின் மீது வந்து சந்தேகம் உருவாயிருக்கின்றதோ அதே சந்தேகத்தை தான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வந்த போது நீதிபதிகளும் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பங்கேற்ற வந்து வழக்கறிஞரை நோக்கி நீதிபதிகள் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கின்றார்கள். அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் வந்து இப்படி இருப்பதற்கான காரணமா நம்ம வந்து என்ன யூகிக்க வேண்டியிருக்கின்றன, ஏற்கனவே தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கான நியமன முறையிலேயே வந்து என்னன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய பங்களிப்பு இருக்க வேண்டியது வந்து என்னன்னா பாஜக அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்னன்னா அதை வந்து நீக்கிவிட்டு இவர்களாகவே வந்து என்னன்னா தேர்தல் ஆணையர் நியமிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ அது மட்டுமல்ல, தொடர்ந்து வந்து நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் அரசியலமைப்பு சாசனத்திற்கு விரோதமாக, அதே மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு விரோதமாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு குறிப்புகளுக்கு விரோதமான வகையில வந்து பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது அவர் மீது நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பிரதான அரசியல் கட்சிகள், பொதுமக்கள் மட்டுமல்லாம சமூக நல விரும்பிகள்லாம் தேர்தல் ஆணையத்துல புகார் அளித்த போது அந்த புகார் மீது வந்து எந்த விதமான நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் வந்து மேற்கொள்ளவில்லை. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்பது ஒரு சார்பாக நடந்திருப்பதை பார்க்க முடிகிறது. 2வதாக இப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் கழிச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 2வது கட்ட பதிவுக்கு வந்து இன்னொரு ஒரு 4-5 நாள் கழிச்சுதான் வந்து அவங்க வந்து தேர்தல் எவ்வளவு வாக்கு பதிவான விவரத்தை வந்து தெரிவிச்சாங்க. அது தேர்தலான ஏற்கனவே அறிவித்ததிலிருந்து ஒரு மிகுந்த அளவுக்கு அதிக அளவு எண்ணிக்கை, நீங்க சொன்னது போல கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து வித்தியாசமா இருக்கின்றது. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கை இந்த தேர்தலில் பார்க்கும்பொழுது அவர்கள் வந்து செயல்பாடு வந்து வெளிப்படைத்தன்மையோடு இல்லை என்பது நமக்கு வந்து வெளிச்சமா இருக்கின்றது. இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஆபத்தான ஒரு இடத்துல வந்து தேர்தல் ஆணையம் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஆர்ன்ற ஒரு அமைப்பு வந்து தான் அந்த வந்து முன்வைத்திருக்கிறார்கள். அந்த விவாதத்துல கூட தேர்தல் ஆணையத்தின் சார்பாக விசாரணையில பங்கேற்ற 2 வழக்கறிஞர்கள் பேச்சு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு பிரச்சனை வந்திருக்குது, அதை வந்து ஒரு அமைப்பு வந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்த நபரையே வந்து கிண்டல் பண்ணக்கூடிய வகையில தான் வந்து தேர்தல் ஆணையத்தின் சார்பாக விசாரணைக்கு வந்த வழக்கறிஞர் பேசியிருக்கிறார்கள். இது அத்தனையும் வந்து என்னன்னா வந்து நம்முடைய நாட்டிற்கு தான் நம்ம ஒவ்வொருத்தருடைய குடிமக்களுக்கும் இது ஒரு மிகுந்த வந்து அச்சத்தையும் வந்து ஒரு நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த திசையை நோக்கி இந்தியா போகிறது என்ற கேள்விகள்லாம் நமக்கு வந்து எழுப்பியிருக்கிறதா தான் அதை பார்க்கிறேன். சரி, இதுல நம்ம குறிப்பா வந்து கேள்வி எழுப்ப வேண்டியது என்னன்னா, ஒரு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர்தல் முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டால்
நாம் எழுப்பக்கூடிய எந்த சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்காது. நம்ம மீண்டும் வந்து நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீதியரசர் சந்திரசூட் இதில் தலையிடுகிறார் என்றால் உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை வருகிறதா? அதாவது தேர்தலுக்கு முன்பே இது நடந்து கொண்டிருக்கும் போதே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருப்பதா பாக்குறீங்களா? அதாவது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் மீது வந்து என்னன்னா, நம்ம வந்து முழுமையா நம்பிக்கை கொள்ளணுமா, நம்பிக்கை கொள்ள வேண்டாமா என்பது வேறு ஒரு வகை. ஏன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து நீதிமன்றத்துல இதே நீதிபதிகள் கடந்த முறையில பல்வேறு இப்போ உச்ச நீதிமன்றத்துல நம்ம வந்து வழக்கு வந்தது. தேர்தல் இந்த விவிபேட் பத்தி நம்ம எல்லாம் கொஸ்டின் எழுப்புனாங்க. 100% விவிபேட் முறையை வந்து அமுல்படுத்துறது வந்தது. அப்புறம் வந்து இவிஎம் மிஷின் பத்தி எல்லாம் வந்து கேள்வி வந்தபோது இதெல்லாம் முடியாது, இதுதான் இருக்குன்றது இதே உச்ச நீதிமன்றம் பேசியிருக்கிறாங்க. இரண்டாவதாக இந்த சில மாதங்கள்ல உச்சநீதிமன்றத்துல பல தீர்ப்புகள் வந்து என்னன்னா நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. உதாரணத்துக்காக நீங்க வந்து தேர்தல் பத்திர முறையில தொடங்கி அரவிந்த் கெஜ்ரிவால், பிரபீர் புஸ்கையா போன்றவர்களுக்கெல்லாம் வந்து பிணை கொடுத்தது வரை நீங்க பார்க்கும்போது இந்த தீர்ப்புகள் வந்து நமக்கு வந்து அந்த நீதிமன்றத்தின் நடவடிக்கையில் நமக்கு நம்பிக்கை உருவாக்கி இருக்கின்றது. உண்மையிலே அது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கிறேன். ஆனா இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்கள் கூட எப்படி தங்களுடைய தீர்ப்பை வெளிப்படுத்துறான்னு நான் எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா, கிரவுண்ட் லெவல்ல மக்கள் மத்தியில பாஜக அந்த அரசாங்கத்தின் மீதான எதிர்ப்புணர்வு வலுவாகி கொண்டிருக்கிறதுடைய ஆஹ், உணர்வை அந்த உட்கிடக்கிய வந்து நீதிமன்றம் உள்வாங்கி அதை வந்து தங்களோட தீர்ப்புகளை வெளிப்படுத்த விஷயமா பார்க்கலாம். அதாவது இந்த கீழே நீங்க கிரவுண்ட் லெவல்ல எந்த அளவுக்கு நீங்க வந்து ப்ரெஷர் உருவாகுதோ அது எல்லா தளங்கள்லயும் வந்து எதிரொலிக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்குது. அப்போ இதுல வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கு என்பது நம்ம மாற்று கருத்து இல்லை. நீதிமன்றம் அரசியலமைப்பு சாசனம் என்ன வழிகாட்டி இருக்கின்றதோ அதன் உட்பட்டு வந்து அவங்க வந்து தீர்ப்பளிக்க போறார்கள். ஆனால் அப்போ நீங்க வந்து இந்த தீர்ப்பளிக்க போறான்னு சொல்லிட்டு மட்டுமே நம்ம அமைதியா இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் வந்து பெங்களூர்ல வந்து பல்வேறு சமூக ஆர்வலர்கள் குறிப்பாக வந்து நம்முடைய பிரகால பிரபாகர், தீஸ்தா செகல்வாட் உள்ளிட்ட பல்வேறு சமூக ஆர்வலர்கள் வந்து ஊடகங்களை சந்திச்சிருக்கிட்ட 1 மணி நேரம் வந்து அவங்க எல்லாம் பேட்டி கொடுத்திருக்காங்க. என்ன அவங்க முன்வைக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முடிவுகள் வந்து பாஜக வந்து தோல்வியை தழுவ போகின்றது. அந்த அடிப்படையில் தான் வரும் ரிசல்ட் வரும். அப்படி ரிசல்ட் வந்தா கூட இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் அப்புறம் வந்து பிஜேபியினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது ஈஸியா வந்து பவர் வந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தோணுது. எனவே இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை நாட்டு மக்கள் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதாக அவர்கள் வந்து ஊடகங்களை சந்திச்சு பேசியிருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு நம்முடைய இந்த விவாதத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதுல வந்து இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னா, இந்த நாட்டினுடைய இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் பாதுகாக்கப்படுறதுல என்னுடைய பங்கு என்ன என்ற கேள்வியை ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டிய காலகட்டம் இது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு களத்தில் அந்த தர்ம யுத்தத்தில் பங்கேற்றால்தான் இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். அப்படி ஒரு மக்கள் பங்கேற்பு இருக்கும்போது தான் நீதிமன்றங்களும் இந்த உணர்வுகளை வந்து சரியான முறையில வெளிப்படுத்துவாள் என்பதாக நான் பார்க்கிறேன். நிச்சயமா. அதாவது 2 விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. மக்களின் இந்த உள்ள கிடக்கையை தான் நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து வெளிப்படுத்துகிறது. மக்கள் வந்து பிரதமர் மோடி மேல், பாஜக ஆட்சி மேல் கோபத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, எப்படியும் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்துல தேர்தல் ஆணையத்தை குறுக்கு வழியில் பாஜக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்ற ஒரு 2 விஷயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி மேல் மக்களுக்கு கோபம் இருக்கிறதுன்னா, அந்த பிரசாந்த் கிஷோர் இருக்காரு இல்லையா? அவரு வந்து இன்டர்வியூ குடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் மோடி மேல எல்லாம் மக்களுக்கு எந்த கோபமும் கிடையாது. 270 கண்டிப்பாக வந்துவிடும். கேட்க போனால் இன்னும் ஒரு 20, 25 இடங்கள் கூட வரும் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் தனியா வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பேட்டியின் உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதை மக்கள் நம்புவார்களா? நீங்க இந்த பேட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரசாந்த் கிஷோர். இல்ல இப்போ பொதுவா வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக பெற்ற வெற்றியை வந்து உறுதியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெறப்போகுது என்பது என்னன்னா, ஆரம்ப கட்டத்திலே வந்து என்னன்னா பல்வேறு பத்திரிகையாளர்கள் எடுத்திருக்கிறாங்க. நீங்க பீகார்லயோ, ஜார்க்கண்ட்லயோ, கர்நாடகாலயோ, வெஸ்ட் பெங்காலையோ, உத்தரப்பிரதேசத்திலயோ, நீங்க டெல்லியில இந்த மாநிலங்கள்லாம் அவங்க ஏற்கனவே வாங்கின சீட் அவங்க வாங்கவே முடியாது. அப்ப வாங்க முடியாதனாலே உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. வருவதற்கான வாய்ப்பு இடமே முடிஞ்சிருச்சு. இப்ப 220 கீழே போயிட்டு இன்னும் 200 கீழே போகுதுன்ற இடத்தை நோக்கி அது கீழே கீழே இறங்கிட்டு தான் வருது. அந்த இறங்கிட்டு வருதுன்றது எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, மோடி அவருடைய பேச்சிலிருந்தே பார்க்கலாம். இப்ப அவர் என்ன பேசினாரு, அவருடைய 10 ஆண்டு காலம் ஒருத்தர் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்ப 10 ஆண்டு காலம் சாதனையை பேசி
வாக்கு கேட்க வேண்டிய ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி மக்களை மத ரீதியில் பிளவுபடுத்தி பேசுறதுக்கு போனாங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்ட தேர்தலும் எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த வார்த்தையை போட்டு அங்க பிரிவினை உருவாக்க முடியுமோ பிரிச்சு 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 வாக்கு கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்து மோடி போனார். போயிட்டு ஒரு கட்டத்துல இப்ப என்ன சொல் நானே கடவுள்ன்ட்டாரு. இப்போ எல்லாரும் ராமர் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருந்து போயிட்டு இப்ப என்னன்னா நானே கடவுள் என்ற இடத்துக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் அவருடைய தோல்வி எந்த இடத்துல இருக்கிறார் என்பதை நம்ம வெளிப்படையா பார்க்க முடியுது. நீங்க அதே மாதிரி வந்து ஒரிசா மாநிலத்தை தேர்தல் பிரச்சாரத்துல போகும்போது தமிழர்களை திருடர்கள் என்ற அர்த்தத்துல வந்து என்ன வரக்கூடிய வகையில வந்து என்னன்னா இவர்கள் எல்லாம் பிரச்சாரத்துல பாஜக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வரும்போது தமிழ் தான் இது, திருக்குறள் தான் இது, தமிழ் மக்களே தமிழ் கத்துக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மாநிலத்துக்கு போன உடனே அங்க தமிழர்களை வந்து அவமதிக்கக்கூடிய வகையில வந்துன்னா மிகுந்த கண்டனத்துக்குரிய விஷயத்த வந்துன்னா வந்து பிரதமர் பேசியிருக்கிறார். அப்போ இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்னா அவங்களை வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவது இப்படி தொடர்ந்து நடக்கும் போதுன்னா அவர்கள் நினைக்கக்கூடிய அளவுல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வெற்றி பெற முடியாது என்பதற்காக தான் பிரிவினையை பயன்படுத்தி நாம் வந்து அரசியல் லாபம் அடைய முடியுமா என்ற இடத்துல வந்து மோடி அவர்களும் பாஜகவிலும் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் சொல்வது என்பது என்னன்னா இயல்பாக நடக்க போவதில்லை என்பது நமக்கு வெளிப்படையா தெரிஞ்சிடுச்சு. என்னை போன்றவர்கள் அல்லாது நாங்க என்ன கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்ட தேர்தலை தாண்டி 3வது 4வது கட்ட தேர்தல் வரும்போது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இன்னைக்கு விவாதத்துக்கு உருவாயிருக்கிறது. வேலையின்மை பிரச்சனை, விலைவாசி உயர்வு, பணம் வீக்கம், விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கல, இப்படியான பிரச்சனைகளை முன்வைத்து இன்னைக்கு விவாதம் நடந்திருக்கு. அப்ப இந்த விவாதங்கள்லாம் வந்து பாஜகவை வந்து மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கிறது. இப்போ நீங்க லேட்டஸ்டா வந்தோடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆங்கில பத்திரிகை வந்த செய்தியை வந்து ராகுல் காந்தி ட்வீட் போட்டிருக்காரு. அதே மாதிரி நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து எப்படி வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு தரம் குறைந்த நிலக்கரியை வந்து 6000 கோடி ரூபாய்க்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இங்க வந்து இறக்குமதி பண்ணி வாங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதானி அம்பானி அவர்கள் எப்படி இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைச்சிருக்கான்றதெல்லாம் இந்த தேர்தல் விவாதம் வந்த உடனே இவர்களால வந்து எந்த வகையில வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்ற ஒரு இடம் வந்திருக்கிறது. இனிமே பிரசாந்த் கிஷோர் சொல்வது வந்து அவர் பாஜக மேல இருக்க ஆசையில பேசலாம். ஆனால் இன்றைக்கு படு தோல்வி வந்து பாஜக சந்திக்க போகுது என்பது உறுதியாக இருப்பதை நான் பாக்குறேன். சரி, நம்ம இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசணும் இல்லையா? தேர்தல் ஆணையம் வந்து காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு நீங்க வந்து இந்த பிரிவினைவாதம் பேசக்கூடாது, இது பற்றி எல்லாம் பேசினா வந்து தேர்தல் விதிமுறைகளை மீறியதாகும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஆனா காங்கிரஸ்க்கு அவங்க அனுப்பக்கூடியது என்னன்னா நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசக்கூடாது, அக்னிபாத் திட்டத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்றாங்க. இன்றைக்கு பாஜக அரசாங்கம் என்ன செய்ய போகிறது செய்கிறது அப்படிங்கறத பத்தி காங்கிரஸ் பேசினால் அதுவும் வந்து தேர்தல் விதிமீறல் ஆகிறது. இரு பிரிவினருக்கிடையே பிரிவினையை தூண்டுவது இரண்டையும் ஒரே மாதிரி தேர்தல் ஆணையம் பார்க்கிறதா, இல்ல காங்கிரஸை கேள்வி கேட்பதற்காக பெயருக்கு பாஜகவுக்கு நோட்டீஸ் அனுப்புதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இது என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை 2 கட்சிகளின் பிரச்சாரத்துல ஏற்படுத்தும்? தேர்தல் ஆணையம் வந்து மே 10ஆம் தேதி வந்து இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் சார்பாக டெல்லியில அந்த 3 பேர் இருக்காங்களே ஃபுல் பிளெஜ்டு அந்த ஆணையர்ல வந்து சந்திச்சு இந்த விஷயங்கள்லாம் வந்து எடுத்துரைத்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தோர் நிலோத்பால் பாஸ் அந்த இதுல பங்கேற்றாரு. அப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எந்த விதமான பதிலையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து ஆணையர்கள் வந்து சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்துல நீங்க தான் வந்து தேர்தல் ஆணையத்துடைய கிரெடிபிலிட்டி குறைக்கிறீங்க என்ற வார்த்தையை உட்பட வந்து அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அடுத்தது தேர்தல் ஆணையம் வந்து பிரச்சனை ஒண்ணுன்னா யார் குற்றம் செய்யறார்களோ அவருக்கு தான் நோட்டீஸ் அனுப்பணும். பிரதமர் மோடி தான் வந்து மக்களை வந்து மத அடிப்படையில் பிரிவினை செய்யறாரு, மாடல் கோடுக்கு மாறாக செயல்படான்னு சொல்லிட்டு அவருக்கு மேல புகார் கொடுத்தா அவங்க கட்சி தலைவருக்கு அனுப்புறாங்க தேர்தல் ஆணையம். எங்கன்னா இது பண்றீங்களா? இப்போ வந்து ஒரு வீட்டுல வந்து பையன் தப்பு பண்ணிட்டான்றதுக்காக வந்து அப்பாவை தண்டிக்க முடியுமா? யாரு மர்டர் பண்ணாங்களோ அவன் தான் குற்றவாளி, யாரு வந்து கத்தி எடுத்து குத்தினாலும் அவன் தான் அக்யூஸ்ட். ஆனா நீ யார் அப்பாவா இருக்கிறியோ அம்மாவா இருக்கியோ அந்த நீதான் குற்றப்பத்திரிக்கை சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து என்னன்னா கட்சியினுடைய தலைவருக்கு அனுப்புவது, ஈவன் அந்த அனுப்பின மனுல கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டார் கேம்பெயினர் பிரச்சாரம் தான் பேரு கூட குறிப்பிடல தேர்தல் ஆணையம். ஸோ எந்த அளவுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை வந்து ஒருதலை பட்சமா இருக்குன்னு நம்ம பார்க்க முடிகிறது. இதுவரை இருந்ததை விட இந்த தேர்தலில் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டில் வந்து
முழுக்க முழுக்க வந்து என்னன்னா வந்து கடுமையான கண்டனத்துக்குரிய விஷயமா மாறி இருக்குது. அந்த மே 10ஆம் தேதி பங்கேற்ற அந்த கூட்டத்திலே வந்து ஒரு இன்சிடென்ட் அவங்க சுட்டி காட்டுறாங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்றாங்கன்னா, காவலர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்ல ஒரு இஸ்லாமிய சமூகத்தினர் ரெட் கார்டு குடுக்குறாங்க. நீ வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ ஆதாரப்பூர்வமா வந்து டெல்லில குடுக்கணும். அது வரைக்கும் எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய காவல்துறை வந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் வாக்களிக்காமல் தடுத்து இருக்குன்னா அதை தடுக்க முடியும்னா என்ன தேர்தல் ஆணையம்? லா அண்ட் ஆர்டர் பார்க்க வேண்டிய போலீஸ்க்கு ஏன் தேர்தல் கமிஷனர் இவரு என்ன வேலை இவருக்கு ரெட் கார்டு கொடுக்குறது? அப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிதைவுக்குள்ளாகி இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. தேர்தல் ஆணையம் வந்து முழுமையான நம்பிக்கை இருந்து கொண்டே வருது நம்ம பார்க்கிறோம். எனவேதான் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு கட்டத்துல வந்து அரசனுடைய இந்த அமைப்புகள் நீங்க எலெக்ஷன் கமிஷனா இருக்கலாம் அல்லது சிபிஐஓ இடி இது மாதிரியான பல்வேறு அமைப்புகள்லாம் வந்து கான்ஸ்டியூஷன் பேஸ்டு நம்ம வந்து தன்னாட்சி அமைப்புல கொடுத்திருக்கோம். அவர்கள்லாம் வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படக்கூடியவர்களாக மாறிட்டார் என்பதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அப்போ நமக்கு ஒரே வழி என்னன்னா இந்த ஜனநாயகத்தை வந்து மேலிருந்து இருக்கும் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது. மக்கள் பங்கேற்போடு தான் இந்த ஜனநாயகத்தை வந்து பாதுகாக்க முடியும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து இந்தியா வந்து விட்டதா நான் பார்க்குறேன். நிச்சயமா இன்னைக்கு நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் வந்து தொடர்ந்து ஒருதலை பட்சமாக செயல்படுவதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை மீறி வந்து மக்கள் எழுச்சி இருந்ததென்றால் நிச்சயமாக இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோடு தான் அந்த முடிவுகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. நீதிமன்றமும் பாத்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து நாம் கொண்டு போகும் பொழுது மக்களின் பார்வையிலிருந்து அதை பார்க்கிறார்கள். பொறுத்திருந்து நம்ம தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி. நன்றி.